தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிவடையவுள்ளது. இதற்கிடையில் பாஜக தலைமை தரப்பில் புதிய தலைவருக்கான தேர்வு தொடர் காட்சியாக பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலின் முடிவில் பாஜக தமிழ்நாட்டில் மிக குறைவான வெற்றி பெற்றது. அதனால் அண்ணாமலையின் தலைமை பொறுப்பின் முடிவுகள் மற்றும் கட்சியின் எதிர்காலத்திற்கு நேரடியான தாக்கம் ஏற்படும் என பெரும்பாலான பிரச்சனைகள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலையின் தலைமை பொறுப்புக்கான முடிவுகள். பாஜக கட்சியின் நிலையான விதிகளுக்குப்படி மாநில தலைவர் ஒரே நபருக்கு 2 முறை மட்டுமே பதவியில் இருந்து செயல்பட வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட அண்ணாமலை கட்சியை முன்னெடுத்து செயல்பட்டார். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவில் பாஜக தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் வெற்றி பெறவோ அல்லது தங்களது வளர்ச்சியை குவிக்கவோ முடியவில்லை. இந்த நிலை தலைவராக பொறுப்பேற்கிய அண்ணாமலையின் தலைமை தன்மையை பெரிதும் குறைத்துள்ளது. அண்ணாமலையின் தலைமை சர்ச்சைகளுக்கு இடையே அவரின் எதிர்காலம் குறித்த எதிர்பார்ப்பு என்பது பரபரப்பான தலைப்பு ஆக உள்ளது. இது தமிழ்நாட்டில் பாஜக முன்னேற்றத்திற்கு முக்கியமான சுழற்சி நிலையாக உள்ளது. கட்சியின் தரப்பில் ஒரு மாற்றம் வரும் என்றால் அந்த மாற்றம் எவ்வாறு பாஜக தமிழ்நாட்டில் புதிய வெற்றிகளை உருவாக்கும் என்பதை மதிப்பிடுவது மிக முக்கியமாக அமைகிறது. கிஷன் ரெட்டியின் வருகை மற்றும் அதற்கான நடவடிக்கைகள். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக தலைவர் தேர்வு தொடர்பான ஆலோசனைகளுக்கு அடிப்படை உதவிகளை வழங்குவதற்காக இன்று சென்னை வரவிருக்கிறார். அவர் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் 2 நாட்கள் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணம் புதிய தலைவருக்கான தேர்வின் துவக்கமாக கருதப்படுகிறது. புதிய தலைவருக்கான பரிந்துரைகள். கிஷன் ரெட்டியின் ஆலோசனைகளின் பின்னர் பாஜக தலைமைக்கான பரிந்துரைக்கப்பட்ட 3 பேர் பட்டியலாக தேசிய தலைமைக்கு அனுப்பப்படுவார்கள். அவர்களில் ஒருவரை துவக்கத்திற்கான தலைவர் பதவியில் நியமிப்பார்கள். இந்த பட்டியலில் 3 முக்கிய பரிந்துரைகள் தற்போது வதந்திகளாக முன்வைக்கப்படுகின்றன. தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டின் முன்னணி பாஜக உறுப்பினர் மற்றும் மத்திய அரசின் மாநில அரசியலில் உத்தியோகபூர்வமான சவுந்தரராஜனாக இருந்தவர். இவர் பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டால் கட்சி மேலும் ஒரு இடத்தில் வலுப்படுத்தப்பட்டு நிலைத்து இருக்கலாம். வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டின் முன்னணி பாஜக உறுப்பினர்களில் ஒருவர். இவர் முன்பு பல்வேறு அரசியல் இடங்களில் செயற்பட்டுள்ளார். அவரது தலைமை பெருக்கு தமிழ்நாட்டின் பாஜக தரப்பில் சிறந்த முன்னேற்றங்களை உருவாக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. நயினார் நாகேந்திரன் பாஜக நிர்வாகத்தில் முக்கிய பங்காற்றி வந்தவர். கட்சியின் வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வகித்தவர் என அவருடைய திறமை மற்றும் அனுபவம் பெரிதும் பேசப்படுகிறது. அண்ணாமலை மீண்டும் தலைவராக நியமிக்கப்படுவாரா? இன்றைய நிலைமையில் அண்ணாமலை மீண்டும் தலைவராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி மிக முக்கியமாக உள்ளது. தமிழ்நாட்டின் கட்சி நிலவரங்கள் மற்றும் முன்னோட்டங்களை பார்த்து அவரின் மீண்டும் தலைவராக நியமிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் என்று பலர் தெரிவிக்கின்றனர். அண்ணாமலையின் முன்னிலையில் பாஜக மிக குறைவான வெற்றிகளை பெற்றாலும் அவரின் நடவடிக்கைகள் மற்றும் புதிய தலைமைக்கு மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும். தலைமை மாற்றங்களின் முக்கியத்துவம். தமிழ்நாட்டில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் 14 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக புதிய தலைவர் கட்சியின் எதிர்கால வெற்றிக்கு மிக முக்கியமான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். தலைமை மாற்றம் கட்சியின் அடிப்படை மாற்றத்தையும் ஏற்படுத்தும். எனவே இதனை முறையாக ஆராய்வது முக்கியமானது. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.